சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் 2 பசங்க பிறக்கிறாங்க. மொதல் பையன் பேர் சித்ராங்கதன், 2வது பையன் பேர் விசித்திரவீரியன். மொதல் பையன் சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனோட ஏற்பட்ட போரில் அவன் கொல்லப்படுறான். அதனால் அடுத்த புதல்வனான விசித்திரவீரியனுக்கு முடி சூட்டுறாங்க. அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால பீஷ்மரே அந்த அரசாட்சியை டைரெக்டாக பார்த்துக்கிறாரு அவன் பெரியவனாகிற வரைக்கும். ஸோ விசித்திரவீரியன் இப்போ பெரிய பையனாகிட்டான். ஸோ அவனுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. ஸோ அப்போ தான் காசிராஜனோட பொண்ணுங்க 3 பேருக்கும் சுயவரம் நடக்கிற விஷயம் பீஷ்மர் கேள்விப்படுறாரு. ஸோ அந்த சமயத்தில் அந்த சுயவரத்தில் பீஷ்மர் போகிறார், போய் அட்டன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பொண்ணுங்களை கூட்டிகிட்டு தன்னோட தம்பி விசித்திரவீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இங்கே நிறைய ராஜகுமாரர்கள் எல்லாம் கலந்துக்க வந்திருக்காங்க. காசிராஜனோட புதல்வியோட அழகை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. போட்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ பீஷ்மரோட புகழ் பீஷ்மரை பார்த்தோன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. இவர் எவ்வளோ பெரிய வீரர், இவரை போரில் யாருமே ஜெயிக்கவே முடியாது, இவர் இதில் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நகைக்கிறாங்க, இவர் ஏதோ சத்தியம்லாம் பண்ணார், பிரம்மச்சாரியாக இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த சுயவரத்தில் கலந்துக்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் தெரியாது இவர் தன்னோட தம்பி விசித்திரவீரியனுக்காண்டி தான் இந்த சுயவரத்தில் கலந்துக்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ காசிராஜனோட 3 புதல்விகளும் வெளியில் வர்றாங்க. ஸோ அவங்க வெளியில் இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பீஷ்மரை பார்த்துட்டு அலட்சியமாக அடுத்ததுக்கு போயிடுறாங்க. இதனால பீஷ்மருக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ கோவம் என்ன பண்ணிட்டாப்புல, அவையில் இருக்கிற எல்லார்ட்டையும் எல்லோரும் போட்டிக்கு வாங்க, என்னோட போருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதாவது அந்த போரில் இவரை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க இந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கும். ஸோ இப்போ யாரும் இவரோட போராட யாருமே போராடும் போது எல்லாரையும் போட்டியில் தோற்கடிச்சிட்றாரு. ஸோ அவங்க எல்லாரையும் அதனால் அந்த காசிராஜனோட 3 புதல்விகளையும் இவர் அவரோட தேரில் கூட்டிக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு நோக்கி வராரு. ஸோ சௌபல நாட்டு இளவரசனான சௌபல நாட்டு ராஜா சால்வன், அவர் பீஷ்மரை தொடர்ந்து அவரோட சண்டை போடுறாரு. பீஷ்மர் பயங்கரமாக தனுர்வேதத்தில் ரொம்ப கரை கண்டவர். அந்த போரில் சால்வனை ஜெயிச்சிட்றாரு. சால்வன் தோல்வி அடைஞ்சதுனால சரின்ட்டு போயிடுறாரு. காசிராஜனோட புதல்வியை விட்டுட்டு போயிடுறாரு. பீஷ்மர் அந்த போரில் சால்வனை கொல்லாமல் விட்டுறாப்புல. காசிராஜனோட புதல்வியரோட அஸ்தினாபுரத்துக்கு பீஷ்மர் போகிறாரு. அந்த 3 பொண்ணையும் தன்னோட தம்பி விசித்திரவீரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் ஃபாஸ்ட்டாக பண்ணி திருமண பந்தலில் 3 பேரும் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு விசித்திரவீரியனோட அப்போ அந்த 3 பொண்ணில் மொதல் பொண்ணு பேர் அம்பை. அம்பை பீஷ்மரை நோக்கி சொல்கிறா, மெல்ல நகைச்சிக்கிட்டு, கங்காபுத்திரரே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, நான் என்னோட மனசில் ஒருத்தரை கணவராக நினச்சிருக்கேன். நீங்கள் என்னை பலாத்காரமாக தூக்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் தான் ரொம்ப அறிவானவராச்சே, உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருமண பந்தலில் இந்த மாதிரி சொன்னதுனால அம்பையை பீஷ்மர் ஒரு செக்யூரிட்டி கார்டோட அந்த சால்மன் ராஜா அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றாப்புல. அம்பையோட தங்கச்சி அம்பாலிகையையும் விசித்திரவீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாப்புல. சால்மன் அம்பையை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாப்புல. பீஷ்மர் என்னை ஜெயிச்சு உன்னை இது பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் நீ பீஷ்மர் என்ன சொல்கிறாரோ அதையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிட்றாரு. அஸ்தினாபுரத்துக்கு அம்பை திரும்ப ஏமாற்றத்தோடு வர்றா. பீஷ்மர்கிட்ட இங்கே நடந்ததெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறா. பீஷ்மர்கிட்ட நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும்னு சொல்கிறாப்புல. ஸோ பீஷ்மர் விசித்திரவீரியன்கிட்ட இந்த மாதிரி நடந்தது சொல்லி, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு மனசில் வேறு ஒருத்தவன் இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால் அம்பை சொல்கிறா, விசித்திரவீரியன் கல்யாணம் பண்ணிக்கலைன்னா என்ன, பீஷ்மர் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நீங்கள் என்ன பீஷ்மர் சொல்லிட்டார், நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த சத்தியத்தை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விசித்திரவீரியனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அம்பை அப்படின்னு. ஆனால் விசித்திரவீரியன் நான் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி
அம்பைக்கிட்ட வந்து பீஷ்மர் சொல்லிடுறாரு, நீ வந்து உன்னோட மனம் விரும்பின சால்வன்கிட்டேயே போய் கேளு, அவன் தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். திரும்ப சால்வன்கிட்டேயே போய் கேட்க வந்து யோசிச்சுக்கிட்டு பீஷ்மரையே வந்து அம்பை வந்து பேசி கரைக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. நிறைய நாள் ட்ரை பண்ணுறா, நிறைய வருஷம் ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் அவளால் வந்து எதுவும் நடக்கலை. ஸோ பீஷ்மர்கிட்டேருந்து சால்வன்கிட்ட போகிறான், சால்வன்கிட்டேருந்து பீஷ்மர்கிட்ட போகிறான். இதனால் அவள் வெக்ஸ் ஆகி போய் தன்னோட இந்த முடிவுக்கு வந்து காரணம் வந்து பீஷ்மர் தான். தான் இப்படி ஒண்டிக்கட்டையாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பீஷ்மர் தான். ஸோ பீஷ்மரை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி நிறைய ராஜா வந்து பீஷ்மருக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறா. ஆனால் வந்து யாருமே ரெடியாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, போய் காட்டில் போய் தவம் பண்ணுறா. முருகப்பெருமானை நினச்சி முருகப்பெருமான் வந்து அவளோட தவத்தை நினச்சி மகிழ்ந்து அவருக்கு காட்சி அளித்து, என்ன இந்த மாதிரி நான் பீஷ்மரை வந்து கொல்றதுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ முருகப்பெருமான் ஒரு வாடாத தாமரை மலர் ஒன்று இந்த கையில் கொடுங்க, இந்த மாலையை யார் வந்து கழுத்தில் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பீஷ்மரை, அவங்க தான் வந்து பீஷ்மருக்கு பகைவன், அவங்களால பீஷ்மரை கொல்ல முடியும்னு சொல்லிடுறான். அந்த மாலையை எடுத்துக்கிட்டு அம்பையும் ஒவ்வொரு நாடாக போய் கூப்பிடுறா. யாருமே வந்து ரெடியாகவே இல்லை. பீஷ்மர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான மேன், அவனை போய் யாராவது இது பண்ணால் நம்ம தான் வந்து தோற்று போவோம் அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால யாருமே ரெடியாகவே இல்லை. கடைசியில் துருபத மகாராஜா கிட்ட போய் கேட்குறா, அவரும் ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவங்க அந்த துருபத மகாராஜா அரண்மனைக்கு வெளியில் ஒரு மரத்தில் இந்த மாலையை மாட்டிட்டு திரும்ப போய் கடும் தவம் புரிய போயிடுறான். தடவை தவம் புரியும் போது சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, உன்னால் இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் உன்னால் வந்து என்ன பண்ண முடியாது, பீஷ்மரை கொல்ல முடியாது, நீ வந்து அடுத்த பிறவி எடுத்தால் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் வந்து காட்டுக்கு வந்து தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறா, பரசுராமர்கிட்ட போய் கேட்குறா, பரசுராமரோட ஹெல்ப்பை கேட்குறா. பரசுராமரும் சரி ஓகே நான் வந்து பீஷ்மரோட சண்டை போடுறேன்னு வந்து பரசுராமரும் சண்டை போடுறாரு. பட் ஆனால் பீஷ்மரும் பரசுராமரும் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈக்குவல் பவரோடு இருக்கிறதுனால ரொம்ப வருஷம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பரசுராமருக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ நம்மளால் பீஷ்மரை வின் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ வந்து அம்பைக்கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி என்னால் பரசுராமரை நான் வந்து பீஷ்மரை வெல்ல முடியலை அப்படின்னு சொல்லிடுறேன். சொன்னோன்னே அம்பை அதுக்கப்புறம் தான் போய் காட்டுக்கு போய் திரும்ப தவம் பண்ணுறா சிவனை நோக்கி. சிவபெருமான் நீ இந்த ஜென்மத்தில் முடியாது, அடுத்த ஜென்மத்தில் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி உடனே இவன் என்ன பண்ணிடுறா, உடனே நெருப்பெல்லாம் மூட்டி அக்னியில் குதிச்சு அப்போ தானே அடுத்த ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சீக்கிரமாக போய் இதுவாகிடுறா. அது மாதிரி அடுத்த ஜென்மத்தில் வந்து துருபதனுக்கு மகளாக பிறக்கிறா. மகளாக பிறந்து அந்த ஊருக்கு வெளியில் தானே அந்த மாலையை தொங்க விட்டுருந்தான். அந்த மாலையை எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறான். கழுத்தில் மாட்டினோன்னா துருபதன் பதறி போயிட்டான். ஐயோ இப்படி பீஷ்மரை போய் எதிரியாக்கிட்டியே, பீஷ்மருக்கு எதிரி ஆகிட்டியே, அவன் உன்னை கொல்லாமல் விட மாட்டானேன்னு சொல்லிட்டு அவளை வந்து உடனே பீஷ்மருக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு காட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறா. காட்டுக்கு போய் அம்பை வந்து தவம் பண்ணுறான், கடுமையாக தவம் பண்ணுறான். அங்கே போய் அவன் வந்து கேர்ளாக இருந்தவன் வந்து பாயா மாதிரி சிகண்டி அப்படின்ற பேரோடு வர்றான்.